விஷால் வந்து எங்களுக்கு பூஜை பண்ணாம உங்க ஒப்பனு காடா பண்ணுவான். ஒரு நூலை முன்னாடி தொங்க விட்டா மறைஞ்சிருவான் மனோபாலம். நீ வேறு தொழில் செய்து நீ வாங்கி கொண்டிருக்கிறாய் வாய்ப்பு, அதோடு நிறுத்து. நீங்க ஊருக்குள்ள வந்தாலே யோகியம் வர சொம்படுத்து உள்ள வைன்னு சொல்ற ஆளுங்க நீங்க. நான் சரி மரியாதை கொடுத்து பேசுகிறேன். இந்த அவன்றதோட நிறுத்திக்கிறேன். மலம் தின்னி கூட்டத்தோடு சேர்ந்தால் உன் புத்தியுமா மலம் தின்ன போகும். நீ உண்மையான முஸ்லீமாக இருந்தா நான் குரான் புக்கை வைக்கிறேன்டா என் மெம்பர்ஸுக்கு முன்னாடி சத்தியம் பண்றா பாப்போம். நான் 1 கோடி கொடுத்து நீ 1 கோடி கொடுத்து நான் வேணான்னு சொல்லிட்டேன். இவன் முன்னாடி கூட தான் 30 வருஷமா பாக்குறேன். நானும் கமலும் அரட்டோசூர் ஃப்ரெண்ட்ரா. இவர் மாத்தி மாத்தி தான் கெட்ட வார்த்தையில பேசிக்குவோம். சகோதரர் கமலஹாசனில் இருந்து அத்தனை பேரையுமே சொல்கிறேன், ஒரு கூட்டமாக சேர்ந்து கொண்டு டெல்லி கணேசனை உள்பட சொல்கிறேன், நல்ல மனிதன் இருந்தாலும் ஒரு நூல் போட்டு பிடித்த மாதிரி நீங்க அனைவரும் ஒன்றாக இருந்தால் நீங்கள் நினைக்கிறீர்கள் நாங்கள் அழிந்து விடுவோம் என்று. அழிய மாட்டோம், எங்களை அழிக்கவும் முடியாது. அதே இனத்தை சேர்ந்த ஒரு நூலை முன்னாடி தொங்க விட்டா மறைஞ்சிருவான் மனோபாலம். நான் இதுவரை அவரை பற்றி பேசியது கிடையாது. அவர் சொல்கிறார், ராதாரவி, ராதிகா, சரத்குமார், நிரோஷா, ராம்கி, வாசி விக்ரம் போன்ற அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை இந்த திரையுலகை விட்டு விரட்ட வேண்டும் என்று. நீ வேறு தொழில் செய்து நீ வாங்கி கொண்டிருக்கிறாய் வாய்ப்பு, அதோடு நிறுத்து. எதற்காக சொல்கிறேன் என்றால், ஏதோ வாய்க்கு வந்ததை பேசி பேர் வாங்கி கொள்ள வேண்டும் என்றால் அந்த கூட்டத்தில் நீ பேரை வாங்கலாம், ஆனால் இந்த கூட்டத்தில் நீ வாங்க முடியாது. எதற்காக சொல்கிறேன் என்றால், இமயமாக இருந்தவர் நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள். சினிமா விட்டு நீ விரட்டப்பட முடியுமா? நீ சாதாரண தூசியடா. இந்த கூட்டத்திற்கு நடுவிலே நீ சாதாரண தூசி. இப்பொழுது இதுவரை இங்க வந்து கையெழுத்து போட்டிருக்கும் வெறும் உறுப்பினர்கள் மட்டுமே, ரசிகர்கள் அல்ல, நம் நண்பர்கள் அல்ல. எங்களுக்கு உழைப்பதற்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஏறத்தாழ 950 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறார்களா? இந்த 950 பேர் அவர்கள் எல்லாம் நீ என்னதான் 10,000 ரூபாய் பணம் கொடுத்தாலும் நாளை நிச்சயமாக இந்த கூட்டத்தை பார்த்தவுடன் ஒருவேளை 10 என்பது 15ஆக கூட மாறும். 15,000 ரூபாய் கொடுத்து மாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படி மாற பணம் வாங்கி மாற்றி ஓட்டு போடும் கூட்டமாயுது. நாங்கள் இங்கே வரும்போது எல்லாரும் உங்க காடை காமிங்க, கையெழுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்கோம். எல்லாரும் உயிரோடு இருக்கிறவங்களை காடை காமிச்சு கையெழுத்து வாங்கியிருக்கோம். அவன் கையெழுத்து வாங்கியிருக்கான். அவன் சொல்றான், ஒரு 600 பேர் திரண்டு விட்டார்கள், 1500 பேர் வந்து விட்டார்கள். 1500 பேர் மீட்டிங்க போடலாமா இங்கன்னு நேற்று யோசிச்சு இங்க வந்து வேடிக்கை பார்த்ததுக்கு, சரத்குமார் அவர்கள் தலைவர் அவர்கள் இங்க வந்து இடத்தை பார்த்ததுக்கு வெளியே 1000 பேர் சேர்ந்துட்டான் அவரை பார்க்க. அப்ப இந்த 1000 பேரையும் சேர்த்துக்கிறதாடா உள்ள. அதுக்குத்தான் நான் சொன்னேன், கார்டு இருந்தால் மட்டும் உள்ளே அனுப்புங்க, கையெழுத்து போட்டு உள்ளே அமர சொல்லுங்கள். ஏன்னா இந்த தேர்தல் எனக்கு தெரியாதா எப்படி நடத்த வேண்டும்? எனக்கு தெரியும். என்னுடைய மக்கள் நன்றி கட்டவர்கள் அல்ல. அவர்களுக்கு உணர வேண்டும். இந்த ராதாரவின் எல்லாரும் பேசுறான். நான் எதிர்பார்க்காதது, ஏன்னா பொய்யான கருத்தையே சொல்கிறார்கள். அதுவே அந்த இடத்தை வித்துட்டான். அவன் யாரு? அந்த ஒரு கெட்ட பூச்சி ஒண்ணு பேசுது. பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒரு பூச்சி இங்கே கிடைச்சா இப்படி நசுக்கி விட்டுருவோம். பூச்சி இப்படி எதிர்க்க வந்தா ஒரு அடி அடிச்சு விட்டுருவோம். உள்ள போய் கடிச்சா என்ன செய்வோம்? இங்கே நான் எடுக்கவும் முடியாது மேடை. அந்த மேடை நாகரிகம் கருதி நான் வண்டியில ஏறணும், முதல்ல பிடிக்கிறது இந்த பூச்சை தான். உள்ள கடிப்ப போட்டு தேய்ப்ப. வரட்டுமடா 18ஆம் தேதி இரவு. 18ஆம் தேதி நைட்டோட சரிடா எல்லாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் ஓவர்.
ஏனென்றால் நீங்கள் வாக்களித்து எங்களை ஏன் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொன்னது அத்தனையும் பொய். நாங்கள் தலைவர் சரத்குமார் அணியைத்தான் நம்புகிறோம், அவர்கள் எங்களை காப்பாற்றுவார்கள் என்ற எண்ணத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். காலையிலே வந்து 7 மணிக்கு ஆரம்பிக்க போறாங்க, வாங்க. இவன் போய் கமிஷனர் ஆபீஸ்ல சொல்றான், ரவுடி பசங்கள்லாம் இறக்கிடுவாங்க, எங்க பாதுகாப்பு. ஏண்டா, நீங்க ஊருக்குள்ள வந்தாலே யோகியம் வர சொம்பெடுத்து உள்ள வைன்னு சொல்ற ஆளுங்க நீங்க பேசலாமாடா நியாயத்தை? அதற்காக சொல்றேன். அங்கெல்லாம் பேசினாங்க, எனக்கு கவலை இல்லை. எஸ்வி சேகருக்கு பல ஆண்டுகளா என் மேல ஒரு கோபம். அது இதுதான், இந்த அடிப்படையில தான் கோபம் அவனுக்கு. அந்த எஸ்வி சேகரையே நம்முடைய நடேசன் அவர்கள் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி, நீங்க ராதாரவிட்ட கேளுங்க, அப்பதான் உள்ள வர முடியும்னு சொல்லி இவர்கள் எஸ்வி சேகர் எனக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சேரன் அவர்களுக்கு வழிவிடுங்கள். சேரன் அவர் இயக்குனர் சேரன் மேடைக்கு வருமாறு. சரி, அமைதே அமைதே. அவன் பாயிடாடே, பாய விடுறாடே. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இவங்கெல்லாம் பேசுறதை பத்தி எனக்கு பெரிதல்ல. எஸ்வி சேகர்லாம் என்னை கெஞ்சியதால் எங்க அணியில் சேர்த்து எந்த அணியாகவும் நான் நிற்க மாட்டேன் என்று சொன்னவன். எங்கள் அணியிலே நின்று கமிட்டியில் வந்தவர். அங்க சீப்ரோஸ் கம்பெனிக்காரங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த நடிகர் சங்கத்தை சீப்ரோஸுக்கு கொடுத்துடலான்னு சொன்னவர், ஜாயிண்ட் வெஞ்சர்ல. நான் சொன்னேன், நாங்கெல்லாம் வாழணுமா வேணாமா? ஏன்னா என்னுடைய மொத்த உறுப்பினர்களை எங்களை கொண்டு விடுவாங்க என்று சொல்லி அதை வேண்டாம் என்று நிராகரித்தோம். எல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, இப்ப நாங்க பணம் வாங்கி இருந்தால் தைரியமாக எங்க தலைவர் அவர்கள் அண்ணன் விஜயகுமார் கூட சொல்லும் போது சொல்லுவார், நான் தலைவரிடம் கேட்டேன், வெற்றி பெற்றவுடன் இந்த அக்ரிமெண்ட் பிரச்சனையை பார்த்து முடிச்சு வேற ஏதாவது நல்லா செய்ய முடியுமான்னு யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொன்னேன். உடனே எங்க தலைவர் அவர்கள் அப்படியே செய்கிறேன் என்று சொன்னார்கள். அப்ப கைமாத்து வாங்கியிருந்தால், ஏதோ கையூட்டு வாங்கியிருந்தால் எப்படா தைரியமா அக்ரிமெண்ட்டை முடிப்பேன்னு சொல்லுவார்? யாராவது தைரியம் இருக்கிறதா? அதே போல் இவர்களை இவ்வளவு பணம் வாங்குகிறோம், இவ்வளவு உதவி செய்கிறோம், இதற்கு பதிலாக நீங்கள் நல்ல திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். யாரும் முன்வரவில்லை என்பது வேறு கதை, அது தலைவர் பேசுவார். ஆனால் நான் வெட்கப்படுவது, நான் மிகவும் மதித்த சகோதரர் நாசர் அவர்கள். அவர் தலைவருக்கு நிக்கட்டும், எங்க தலைவரை முடிஞ்சா வெற்றி பெறட்டும். நான் அதை சொல்லல. உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி ரிசல்ட், எலெக்ஷன் ரிசல்ட் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இப்பவே எங்களுக்கு தெரியும். நாசர் சொல்றார், நாசர் ரொம்ப பிரமாமா சொல்றார். அவர் பேசுறதுல எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா, 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்தாராம் எங்ககிட்ட. அதை ராதாரவி, இல்லடா 1 கோடி பிச்சைக்கார காசு போட அப்படி சொன்னாராம். அவன் சொல்றான், நாசரை மரியாதை கொடுத்து பேசுகிறேன், இந்த அவன்றதோட நிறுத்திக்கிறேன். சரத்குமார் அவர்களும் ராதாரவி அவர்களும் நீ 1 கோடி ரூபாய் கொடுத்து வேணான்னு சொன்னார்களா? நான் என்ன கேட்கிறேன் நாசரிடம், நீ உண்மையான முஸ்லிமாக இருந்தால், 5 வேளை தொழுகை செய்யும் முஸ்லிமாக இருந்தால், நான் குரான் புக்கை வைக்கிறேன்டா என் மெம்பர்ஸுக்கு முன்னாடி, சத்தியம் பண்றா பாப்போம், நான் 1 கோடி கொடுத்து, நீ 1 கோடி கொடுத்து நான் வேணான்னு சொல்லிட்டேன். நீ சேர்ந்திருப்பது நல்ல கூட்டமாக இருந்தால் பரவாயில்லை, மலம் தின்னி கூட்டத்தோடு சேர்ந்தால் உன் புத்தியுமா மலம் தின்ன போகும். அவர் சொல்றார். அதே போல் என்னுடைய தலைவர் சகோதரர் சரத்குமார் அவர்கள், பூச்சி முருகன் கேட்கிறான் ஒருத்தன், அவர் உண்மையான தமிழனா? யாரு? சரத்குமார் அவர்கள் உண்மையான தமிழனா கேட்கிறான். ஏண்டான்னு சொன்னதுக்கு அதுக்கு அவர் சொல்றார், அவருடைய மகன் ராகுல் அவர்கள்
இலங்கையிலே போய் படித்தார்கள். அவர் இலங்கையிலே போய் படித்தார்களே, அவர் உண்மையான தமிழனா? நான் என்ன சொல்றேன், ஒரே மாசம்தான் போயிருக்கான் அந்த புள்ள. இந்த ஏதோ கிரிக்கெட் கத்துக்கணும்னு. அவன் படிக்கிறது இங்க ஐஸ்வரி கணேஷ் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறான் அந்த சின்ன பிள்ளை. அவனை போய் சொல்றியே, நான் தெரியாம கேட்கிறேன், நான் யாரையும் தாக்கியோ அதுக்காக சொல்லவில்லை. சகோதரர் கார்த்திக் இப்ப பொருளாளராக அந்த அணியில் இருக்கிறார். அவர் போய் அமெரிக்கா படிச்சுட்டு வந்தவர், 3 வருஷம் அமெரிக்கால இருந்தார். அப்ப அண்ணன் சிவகுமார் தமிழர் தானே? இப்ப நான் திருப்பி கேட்டா என்ன ஆகுறது? நான் கேட்க மாட்டேன். எனக்கு அண்ணன் சிவகுமார் மீது மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. இருந்தாலும் இப்படி சொன்னால் இப்படித்தான் பதில் வரும். இந்த பதிலை சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் என்னதான் வருது? எதுக்காக சொல்கிறேன் என்றால், இந்த தேர்தல் மட்டும்தான் மொத்த குடும்பத்தையும் பத்தி பேசி இழுத்து கேவலப்படுத்தி அசிங்கம் பண்றாங்க. நான் ஏன் பேச மாட்டேன்னா, நான் ஒரே ஒரு தடவை தான் டிவியில பேசினேன் இவங்களோட. அப்பவே சொன்னேன், ஜெனரல் பாடிக்கு வராதவனோட நான் பேச தயாராக இல்லைன்னு சொன்னேன். என்னுடைய சாதாரண மெம்பர் இருக்காங்கல்ல, இவங்க வந்து கேள்வி கேட்க நான் பதில் சொல்ல தயார். ஏன்னா ஜெனரல் பாடிக்கு வந்தவர்கள் இவர்கள். நீ எத்தனை கோடி வேணாலும் வாங்கு, எச்சல அடிக்கிற காத்துல கோபுரத்துல போகுண்டி கண்ணு, அடுத்த காத்துல கீழே வந்துடும். சும்மா நினைக்காத, நாங்கெல்லாம் அப்படியே தான் இருக்கிறோம், இப்படியே தான் இருக்கிறோம். இதெல்லாம் சினிமால பார்த்து பார்த்து ஓஞ்சி போய் கிடக்கிறோம்டா. இத்தனை வருஷமானாலும் அண்ணன் விஜயகுமார் அவர்கள் நடித்து கொண்டு தானடா இருக்கிறார் படத்துல. இத்தனை வருஷமா நடிக்கிறார், ராம்கி நடிக்கிறார், எல்லாரும் நடிகர்கள் தான். ஏன் பண்ணா என் வாய்க்கு படம் வரலாமாடா? என் வாய்க்கு படமே வரக்கூடாது. ஏன்னா படம்னு பேசிவிடுவேன். என்கிட்ட வணக்கம் ஒழுங்கா சொன்னா சொல்லுவேன், தப்பா சொன்னா தப்பா தான் முதல்வர். இது கூட திட்டுவாங்க. அது ராதிகா இருக்காங்க, அவங்க வந்து இல்ல நீங்க கோபப்படாதீங்க. கோபமே படுறதில்லை. கோபம் என்பது ஒரு குணம் அல்லவா மனிதனுக்கு? 5 அறிவு கொண்ட மிருகங்களுக்கு கோபம் வருகிறது, 6 அறிவு கொண்ட மனிதனுக்கு வரக்கூடாதா? அதனால் சொல்கிறேன், நான் அதனால்தான் பேசுறது இல்லை அவ்வளவா. இருந்தாலும் எங்களுடைய தலைவரை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் நீ பேசினால் நான் விட தயாராக இல்லை. இப்போ கூட என் மாமன் வந்திருக்கான், அவன் மெம்பர் தான், ஹரி ராதா ரவின்னு அவன் பேரு. அவன் வந்திருக்கான். இவன் கேட்கிறான், அது எப்படி ஹரி ராதா ரவி அவருடைய மகனை எப்படி அவர் சேர்த்தார், வாரிசு லிஸ்ட்ல எப்படி சேர்த்தாருன்னு கேட்கிறான். நான் சொன்னேன், என் மகனை நான் தாண்டா வாரிசுல சேர்க்கணும், உன் மௌன சேர்த்தா உன் குடும்பத்துல குழப்பம்டா. அவன் போய் உனக்கு ஒரு பிரச்சனை. அதே மாதிரி எங்களுடைய குழந்தையை பார்த்து கேட்கிறார், அவன் அந்த மாதிரி எப்படி சேர்ந்தாங்க, வாரிசாரில் சேருவாங்க, இதுல என்ன தவறு இருக்கிறது? இதை ஒரு குற்றமா? உனக்குள்ள இல்லைன்னு நான் என்னடா செய்ய முடியும் அதுக்கு? இதெல்லாம் எனக்கு கோபம் தான் வரும், வேற விதமா வரும். இப்ப பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான். என்ன வந்து இந்த மனோகரா சீன்ல சங்கிலி கட்டி போட்ட மாதிரி போட்டு வச்சுட்டு நிக்க வச்சு பேச வைக்கிறாங்க. நான் சொன்னேன் ராதிகாவில் மேடை உட்கார வைங்கன்னு. ராதிகா சொன்னது இல்லை நான் இங்கே தான் உட்காருவேன், நீங்க பேசும்போது நான் என்ன உங்களை பார்க்கணும். நான் அதற்காக சொல்லவில்லை. இவங்க எல்லாம் எப்படி நான் குற்றங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடிகர் சங்கத்துலன்னா, ஒருத்தன் டாக்டர் கிட்ட போனான், சார் இங்க தொட்டா வலிக்குது சார், ஐயோ இங்க தொட்டா வலிக்குது சார், ஐயோ இங்க தொட்டா வலிக்குது சார். டாக்டர் சார் சொன்ன, என்னடா உடம்பு பூரா வலிக்குது பாருங்க சார், ஐயோ ஒரே அடியை வச்சாரு. விரல் உடஞ்சி போய் கிடக்குது, அதுல இருக்குடா வலி, அதை விட்டு உன் உடம்பு பூரா தொட்டுக்கிட்டு இருக்க, வலிக்குது 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 வலிக்குதுன்னு. அது மாதிரி இவங்கிட்ட ஓட்டையை வச்சுக்கிட்டு இவன் நம்மளை போட்டு குத்துறான். இந்த சல்லடை இருக்குல்ல, சல்லடை, இந்த சல்லடை சொல்லுதான் தைக்கிற ஊசியை பார்த்து,
சீப்பா உன் தலையில ஒரு ஓட்டை இருக்கு. குண்டூசியை பார்த்து சல்லடை. இந்த சல்லடையிலேயே 108 ஓட்டை. இது கேக்குதான். குண்டூசியை பார்த்து உன் தலையில ஒரே ஒரு ஓட்டை. ஒரு ஓட்டை தான் வந்து இல்ல என்னத்துக்கு என்னடா பேசுற? இதெல்லாம் எனக்கு இதுல கோபம் வருமா வராது? ஒண்ணுமில்லை. நம்ம உறுப்பினர் ஒருத்தர் எப்படி எப்படி உழைத்து வைத்திருக்கிறேன் என்பது வேறு. 30 ஆண்டுகளாக உங்களோட உழைக்கிறேன் சொல்றான். 30 வருஷமா ஒரே முகத்தை தான் பார்க்கணுமா? ஏன் உன் பொண்டாட்டி கூட தான் 30 வருஷமா பார்க்கற? இதை சொல்லலாம் இல்லைமா? இது மாதிரி சொல்லலாம். எதுக்காக சொல்றேன்னா, இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் இல்லடா. அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குது அதை சொல்லு பாருங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டா நடக்குதா? நீங்க இந்த பத்திரிகையில எல்லாம் போய் முதல்ல போய் நடிகர் சங்கத்தை எதிர்த்து ஓட்டு அப்படியே கையெழுத்து வேட்டை. உன்னை யாரா வேட்டையாட சொன்னா? ஏன் இந்த வேட்டையாடு விளையாடு கதாநாயகன் சொல்லிட்டாரு. அவங்க வேட்டையாடுங்கன்னு கையெழுத்து போடுறான். எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. கமல்ஹாசன் கையெழுத்து போட்டார். என்னடா கமல்ஹாசன் அல்டிமேட்டுமா சினிமாக்கு? யாரா நிரந்தரம் சொல்றப்போ? எனக்கு கமல்ஹாசன் நல்ல ஒண்ணு. கமல்ஹாசனை பத்தி பேச உனக்கு என்ன யோகிட்டே? நானும் கமலும் அரட்டோசர் ஃப்ரெண்ட்ரா. ஒரே ஏரியால சுத்திட்டு இருந்தவங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி தான் கெட்ட வார்த்தையில பேசிக்குவோம். அதுக்கெல்லாம் என்ன செய்யறது? நான் என்ன செய்ய முடியும்? நான் வில்லன் நடிகன் ஆயிட்டேன். அது நம்ம குடும்பத்துல ISI முத்திரை குத்திட்டான். நான் ஏசுநாதர் வேஷம் போட்டு வந்தா கூட ஜனங்க என் உறுப்பினர்களே கேட்பாங்க, என்ன ராதா ரவி என்ன போய் ஏசுநாதர்? ஏன்னா அவங்க என்கிட்ட வேற ஏதோ எதிர்பார்க்கிறாங்க. இப்ப கூட இங்க வந்திருக்கிற ஒரு 20 மாணவர்கள் நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க, அண்ணா அந்த யூடியூப்ல பேசுற மாதிரியே பேசுங்க. அப்ப என்ன நல்லவனா எடுத்துக்கவே இல்லடா. ஏன் உறுப்பினர்களே சொல்லுவாங்க, அப்ப ராதா ரவி ஏசுநாதரா? அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு உறுப்பினர், கவலைப்படாத, அவர் தாடி எடுத்துட்டு அடுத்த சீன்ல கொலை பண்ணுவார். நாங்க என்ன செய்ய முடியும்? அச்சமில்லை அச்சமில்லைன்னு ஒரு படம் என்ன கதாநாயகனா போட்டாரு காலஞ்சென்ற பாலச்சந்தர் சார் அவர்கள். நான் சொன்னேன், எல்லா நன்மையும் பண்ணியிருக்கீங்க சார், என்ன ஹீரோவை போடாதீங்க. ஏன்டா சார்? எங்களை பார்த்தா வில்லனை தான் சார் நினைப்பான். அதான்டா நான் உன்னை நினைச்சேன், இன்னொரு வேஷத்துல வில்லன் வேஷம் போடலான்னு. ஒரு மாறுதலுக்காக படம் ஓடணுமே. டிக்கெட் வாங்கிட்டு வரவன் ராதா ரவி பார்த்து நம்ம காட்சியெல்லாம் இருக்குடா நம்பி வரான். அவனை ஏமாத்தலாமா? இதுல ஆச்சரியமே என்னன்னா, நான் நடிச்ச ஒரு சில படங்களை தான் கதாநாயகன் நான் நடிச்சு பார்த்தேன். வேலைக்கு ஆகல. ஏன்னா ஒரே பொண்ணு விரும்பணுமா, அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை போய் கேட்கணுமா, இந்த வேலையெல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நான் வில்லனாவே பண்றேன். யாரை வேணாலும் விரும்பலாம். அப்பா அம்மா கிடையாது, எனக்கு பிரச்சனையே இல்லாம. இவன் அதனால படத்தை நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையில இன்றைக்கு பாரு, இதே இடத்துல ஒரு 10 ஹீரோ பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். 10 பேருமாடா ஒரே வில்லனை பத்தி பேசுறது? ஒரே வில்லன் ராதா ரவிடா. அதான் நான் சொன்னேன், நான் தாண்டா ஹீரோ, நீங்க எல்லாம் வில்லன்ரா. இப்ப என்ன பத்தியும் பேசலாமா? உங்க எலெக்ஷன் அஜெண்டா என்ன? உங்க எலெக்ஷன் எதுக்காக நடத்துறீங்க? ராதா ரவி கெட்டவத்துல பேசுறேன், இதுவாடா அஜெண்டா? இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? விளையாட்டுக்கு சொல்லல. நாங்க இப்ப ஏறத்தாழ 850 பேருக்கு மேல் வந்திருக்கிறார்கள். ஒன்னும் வந்துகிட்டு வேற இருக்காங்க. இவங்க கையெழுத்து போட்டு இதே மாதிரி உள்ள கூப்பிட்டாங்க. எனக்கு அப்பவே சந்தேகம், தேடி பாடுறான்னு சொல்லிட்டேன். பிடிச்சிட்டு வந்தேன். கையெழுத்து போட்டதுல
ராம்போ ராஜ்குமார் ஒரு பெரிய ஃபைட் மாஸ்டர், அவர் கையெழுத்தை போட்டிருக்காண்டா காடை காமிச்சு. அவர் கையெழுத்து இருக்கு, ராம்போ ராஜ்குமார் கையெழுத்து இருக்கு. அவர் செத்து 7 வருஷம் ஆச்சுறான். எப்படி நான் 2ஆம் தேதி கையெழுத்து போட முடியும்? அவர் தம்பி என்கிட்ட இருந்து, எங்க அண்ணன் செத்து 7 வருஷம். ஏன்டா அழுகுற? உயிரோட கொண்டாந்துருக்காங்க இல்ல. இது மாதிரி எத்தனை செத்தவன் கையெழுத்து அதுல இருந்தது யாருக்குடா தெரியும்? எனக்கு தெரிஞ்சது ராம்போ ராஜ்குமார் பிடிச்சிட்டேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சிலர் உங்ககிட்ட உங்க தாழ்மையா கேட்டுக்கிறேன், சகோதர பாசத்தோட கேட்டுக்கொள்கிறேன். நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு நியாயமா பேசுனா பேசுவேன். இந்த வாய்ப்புக்கெல்லாம் பயந்தெல்லாம் பேச மாட்டேன். சினிமா வேணான்னு நினைச்சுதான்டா எந்த போராட்டத்திலையும் ராதாரவி இறங்குறான். சினிமா வேணாம் நமக்கு. ஏன்னா இவங்களை ஒடுக்கணும்னா சாட்டை எடுக்கணும், பயப்படவே கூடாது எதுக்கும். அவங்க வாய்ப்பு தரான், இவங்க வாய்ப்பு தரான். அவனுக்கே வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நம்ம எப்பயுமே நம்மளுடைய பொதுவா மனிதர்களுடைய எண்ணமே, கோவிலுக்கு போகும்போது இப்ப நானோ சரத் சாரோ கோவிலுக்குள்ள போறோம்னா எங்களை முன்னாடி நிக்க வைப்பாங்க. சாமியாங்க கும்பிடுறோம் பாருங்க, பின்னாடில இருந்து ஒருத்தன், அப்பா சாமி தெரியலப்பா எங்களுக்கு மறைக்காத. இவன் தான் கடவுள் செக்ரட்டரி மாதிரி சொல்லுவான். சரிடா நாங்க தலையை அப்படி பின்னாடி எடுத்துருவோம். கற்பூரம் ஏத்துவானிய கத்தனாம் பாரு, அவன் கண்ணை திறக்கவே மாட்டான், மூடிடுவான் கண்ணை, சாமியை பார்க்கவே மாட்டான். அவனுக்கு அப்ப சப்ஜெக்ட் வந்துருது, ஆப்ஜெக்டை விட்டான். அதற்காக சொல்கிறேன், நம்முடைய எண்ணங்களுக்காக சொல்கிறேன். நீங்க தயவு செய்து ஏதோ பணம் தருகிறார்களே, 10,000 ரூபாய் தருகிறார்கள், ராதாரவி உழைப்பை எதிர்த்து அப்பப்ப திட்டி பார்த்தாங்க சரத் சார, வேலைக்கு ஆகல, குடுறா ராதாரவி நம்மள, நீ தொட்ட இடமே டேஞ்சர் தான், புலி வாழ்றா. நான் எதுக்கு சொல்றேன்னா, பணம் கொடுக்கணும், நான் பணம் கொடுத்து எல்லாரையும் வாங்குற பாருங்கன்னு சொல்லியிருக்கான். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக உழைத்த உழைப்பு நேர்மையான உழைப்பு என்று நீங்கள் நினைத்தால் வாக்களியுங்கள் சரத்குமார் அணி. ஏன் நான் சொல்றேன்னா, விளையாட்டுக்கு சொல்லவில்லை. அவன் சொல்றான் பாண்டவர் அணி, அந்த என்னோர் அணி, அதெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்லலை. பாண்டவர்களுடைய சரித்திரம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னால் அதில் ஒரு பகுதி எழுதியிருக்கிறார்கள், சூதாடியவர்கள் துரியோதனனை சேர்ந்தவர்கள் தான் நினைக்கிறீங்க, அல்ல. கர்ணனை இந்திரன் ஏழ்மையான வேஷம் போட்டுக்கொண்டு அந்த கர்ண கவசத்தை பெற்றானே ஏமாற்றுத்தனமாக, அதுதான்டா சூது, அதுதான் சூது. அதே போல் பாஞ்சாலி முக்காடு போட்டுக்கொண்டு அந்த ஆசீர்வாதம் பண்ணும் பெரியவரிடம் போய், ஐயா எனக்கு மாங்கல்யம் நீடிக்க வேண்டும்னு சத்தியம் வாங்குறான், உனக்கு தீர்காயுஸ், உன் கணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சத்தியம் பண்ணிட்டான். சத்தியம் பண்ணோன்னு பார்த்தா முக்காடு எடுத்தா பாஞ்சாலி. அடிப்பாரு, நீ அப்படி வந்த, ஏன் மறைஞ்சு வந்த? அதுதான்டா சூது, உண்மையான சூது அதுதான். இந்த வரத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு போராடினாங்கடா. ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், துரியோதனன் கூட போருக்கு செல்லும் பொழுது, பீமனை எதிர்த்து போருக்கு செல்லும் போது தாய் சொன்னால், நான் கண்ணை கட்டி கொண்டிருக்கிறேன், நீ மகனே குளித்து விட்டு பிறந்த மேனியாக வா, நான் கண்ணை திறந்து பார்க்கிறேன். கண்ணை திறந்து பார்க்கும்போது உன் முழு உடம்பையும் பார்க்க வேண்டும், நான் பார்த்துட்டா உனக்கு மரணம் கிடையாது. இவன் போய் எங்க குளிச்சுட்டு அப்படியே பிறந்த மேனியா வந்தான். கிருஷ்ணன் கேட்டான், என்னடா துரியோதனா, என்ன இப்படி போற? இல்லை எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, அந்த கண்ணை அவுக்குமா, நான் போய் நிற்கணுமா? டேய், நீ சின்ன குழந்தையா இருந்தால் பரவாயில்லடா, இப்போ பெரியவனாகிட்ட, அப்படி போகக்கூடாது,
ஒரு வாழை மட்டையை இடுப்புல மட்டும் கட்டிட்டு போயிடு. அப்படியா, கிருஷ்ணர் சொல்றாருன்னு இடுப்புல கட்டிட்டு போயிட்டான். இவனுக்கு தெரிய வேணாம் கிருஷ்ணர் வில்லனுடைய ஆளுகடான்னு. இவன் அப்படி இடுப்புல கட்டிட்டு போய் நின்னான். அந்த அம்மா அப்படி கைட்டினாங்க, மேலேந்து பார்த்தாங்க. இடுப்புல இந்த தோலை பார்த்த உடனே, ஈடா இது வாழை மட்டையை கட்டியிருக்கேன். இல்லைம்மா, கிருஷ்ணர் சொன்னாரு இப்படிதான் போகணும்னு. அடப்பா, அவன் பிறந்த மேனியா பார்த்து மொத்த உடம்புக்குமே பவர் கொடுத்தா நீ செத்துருக்க மாட்டேன், சாக மாட்டேடா. இப்ப இந்த வாழை மட்டை கட்டிட்டானடா, அவன் ஏதாவது கத்து கொடுத்துருவானேன்னு போருக்கு சென்றான் துரியோதனன். பீமன் அவன் தொடையிலே அடித்தான், இறந்தான் துரியோதனன். ஏன்னா தாய் பேச்சை கேட்கவில்லை அவன். அதனால் தாயாக இருந்து நாங்கள் எல்லாம் சொல்கிறோம் உங்களுக்கு. தயவுசெய்து எவனாவது உங்களுக்கு சொன்னான் 15,000 ரூபாய் கொடுத்தான்னு வாழை மட்டையை கட்ட, அவனை செத்தே நீ ஜாக்கிரதை. என்னை விட வயதில் பெரியவர், என்னை விட அனுபவம் உள்ளவர், என் தந்தையாரோடலாம் நடித்தவர். என் தந்தைக்கு அவருடைய நாடக குழுவில் ஒரு சம்பளக்காரனாக வாழ்ந்தவர். நடிகர் திலகத்தில் இருந்து இருந்திருக்கிறார்கள். அவருக்கு பேர் யதார்த்தம் பொன்னுசாமி. யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை இறந்து விட்டார். அவரோடே இருந்த ஒரு மனிதன். யதார்த்தம் என்று வைக்கக்கூடாது, குருவுக்கு அசிங்கமாகிவிடும். அதனால் என் பெயரை பதார்த்தம் பொன்னுசாமி என்று வைத்துக் கொள்கிறேன் சொன்னார். இந்த பதார்த்தம் பொன்னுசாமி ரொம்ப ஏழை. என்னுடைய அன்பு சித்தப்பா மறைந்த வி.கே. ராமசாமி அவர்கள் சொல்லி இவரை நான் சேர்த்தேன். சேர்த்தது மட்டுமல்லாமல் என்னுடைய ஏஆர்ஓக்கள் அத்தனை பேருக்குமே சொன்னேன், இவர் நடிக்க வேண்டும் படத்தில். ஏதாவது ஒரு வேஷத்தில் போடு, பணம் வரட்டும், 100, 500, 1000 ஏதோ ஒன்று வரட்டும். இன்னைக்கு அவர் வசதியா இருக்கார். ஆனால் இவ்வளவு வயசாயும் தேனியில் உட்கார்ந்திருக்கும் அந்த மனிதனை தேடி விஷாலுக்கு யாரும் போறதில்லை. விஷால் டீம்லேருந்து போறவங்க அவருடைய ரசிகர்களே போய் ஓட்டு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அவர் வேணாம் தம்பி, நான் யாருக்காவது ஓட்டு போட்டுக்கிறேன், கொடுக்க தம்பி, 15,000 ரூபாய் கொடுக்குறேன். இப்படி கையெடுத்து காமிச்சாங்க. இது யாரு? ரத்தம் வர்றது ராதா ரவின்னு தான் பேர் சொல்லும், ஜாக்கிரதா. பதினெட்டாம் தேதி ஓட்டு போடுபவர்கள் அத்தனை பேருமே பதார்த்தம் பொன்னுசாமியாக இருக்க வேண்டும் என்று உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். எங்க அவரு பதார்த்தம்? கூப்பிடு மேல வர. அவங்க மட்டும் சர்க்கஸ் கட்டினாங்க, கூப்பிடு மேல. ஐயா ஊரில் இருக்கும்போது ஐயா என் தலைவர் ஐயா நல்லா ஜெயிக்கணும், எல்லாரும் இந்த ஸ்கூலில் எல்லாரும் ஜெயிக்கணும். அதனால் என்னை கேட்டாங்க, ஐயா ஒரு தடவை எப்படியாவது நீங்கள் ஓட்டு போட்டு ஆகணும்னாங்க. ஐயா யாராவது ஒரு தடவை தான் வாக்குப்படுவாங்க, 2 தடவை வாக்குப்பட ஆசைப்பட மாட்டாங்க. ஐயா நான் வாக்கப்பட்டுட்டு ஐயா அவர்களுக்கு என்னை விட்டு சாமி அடப்பாவி அப்பா ஒன்று நம்ப நீங்கள் ஐயா. ஏன்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். லட்சிய நடிகர் SSR பெயரில் ஒரு படம் படத்திறப்பு விழான்னு வைத்தார்கள்.
தெரியாம கேட்கிறேன், லட்சுமி நடிகர் செத்த உடனே எவனாவது ஒருத்தன் வந்தீங்கடா, எவனாவது ஒரு ஆள் வந்தீங்கடா எஸ்எஸ்ஆர் சாவுக்கு? நான்லாம் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்து பார்த்தா என்னுடைய தலைவர் அங்கே நிற்கிறாரா தலைமாட்டில், அவர்தானே நிற்கிறாருங்க. அண்ணன் விஜயகுமார்லேருந்து அத்தனை பேர் அங்கே நின்னாங்கடா. சாவுக்கு வரல, நீ வெளியூர்ல இருந்த. படத்தரப்பு விழா, கண்ணீர் அஞ்சலின்னு வச்சோம் படத்தரப்பு விழான்னு, அதுக்கு யாரா வந்தீங்க? ஒரே ஒரு நாசர் மட்டும் வந்தார். நான் இல்லை என்று மறுக்கவில்லையே, ஆனால் இந்த மீதி பேர்லாம் அப்படியே எஸ்எஸ்ஆர் எங்க போய் டே அவர் நடிச்ச முதல் படம் பேர் மட்டும் சொல்றீங்கடா, நான் ஏஞ்சி போயிடுறேன். நாடகக்காரனடா லட்சுமி நடிகர் எஸ்எஸ்ஆர், உண்மையான நாடகக்காரனடா எஸ்எஸ்ஆர், தமிழை தெள்ள தெளிவாக பேசக்கூடிய மனிதனடா எஸ்எஸ்ஆர். அவருடைய மகன் எஸ்எஸ்ஆர் கண்ணனை பொருளாளர்கள் நிறுத்தி இருக்கிறோம். ஏன் நீங்க ஓட்டு போடணும்? ஏன்னா பொருளாளருக்கு நிக்கிறது அந்த பக்கம் சிவகுமார் பையன் கார்த்திக், இந்த பக்கம் எஸ்எஸ்ஆர் நாடக நடிகனுடைய மகனை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். உங்களை நம்பி நிறுத்தப்பட்டு இருக்கிறார். அதனால் சொல்றேன், நீங்க தயவு செய்து பொதுமக்களாகிய என்னுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், ஒரு தாய் குழந்தைக்கு பால் ஊட்டிக்கிட்டு இருந்தா, பால் ஊட்டி கொண்டு இருக்கும் பொழுது பால் குடித்து முடித்தவுடன் ஒருத்தன் கிளுகிளுப்பு காட்டினான். அந்த குழந்தை அப்படியே தப்பிக்கிட்டு போயிடுச்சு அவங்கிட்ட. அப்போ அவன் சொன்னான், கிளுகிளுப்பு காட்டினவன், பார்த்தில்ல உன் புள்ள போய் என்கிட்ட வந்துருச்சு. சிரிச்சுக்கிட்டே இருந்தா தான், எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியல. கடைசியில் கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைக்கு பசி எடுத்தது. பசி எடுத்து நான் தாய்கிட்ட ஓடி வந்துருச்சு. அப்பதான் சொன்னாலாம் அந்த தாய், பசி எடுத்தால் அந்த குழந்தை தாயிடம் தாண்டா வர வேண்டும், கிளுகிளுப்பு காட்டணும் இடம் கிடையாது. தமிழண்டா என் கணவரை பார்த்து நீ தமிழடான்னு நீ கேப்பியா? யாருடா உன் பக்கத்துல என்ன சொல்றான்? நீங்க ஊர் வச்சு சேச்சிய வச்சுக்கிட்டு நீ இந்த கேள்வி கேட்கறியா? காமெடி பண்றீங்களா? ஆனா சிம்புவை பார்த்தேன் உண்மையிலே பயங்கரமா பேசுறா போல. எனக்கு ஷாக்கு, என்ன சிம்பு அப்படின்னா வருதுங்க, ஃப்ளோல வருதுங்க.